நம்ம புள்ளைய பத்தி நீங்களே மோசமா நினைக்கிறீங்க. அவன் நீங்க பெத்த புள்ளைங்க. உங்களை கொல்லணும்னு அவனுக்கு எப்படிங்க என்ன வரும்? ஏங்க, அப்ப இருந்த நிலைமையில திரும்ப மாட்டிக்க கூடாதுங்கிற டென்ஷன்ல அவன் உங்களை அடிச்சுட்டான். அத போய் நீங்க ஏன் பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க? காயம் பெருசா இல்லங்கிறதுனால அவன் அடிச்சதையும் பெருசா எடுத்துக்காத நீ வக்காலத்து வாங்குற. அவன் அடிச்சது படாத இடத்துல பட்டிருந்து என் உசிரே போயிருந்தா? அவன் அடிச்சதை நினைச்சு பார்த்தா இப்பவும் எனக்கு மனசு ஆறல. டென்ஷன், மனசு, காரணம்னு நீ ஏதோ காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் சொன்னாலும் பெத்த பையன் அப்பனை எப்படி அடிக்கலாம்? திரும்பவும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு அதே மாதிரி ஒரு கோபமும் வரும்போது என் தலையில அவன் கல் எடுத்து போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஏங்க, நீங்க ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? வெற்றி அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. முதல் தடவை அடிச்சப்பவே அவன் யோசிக்கல. அதுக்காக அவன் இதுவரைக்கும் வருத்தப்படவே இல்லை. இன்னொரு சந்தர்ப்பம் அமையும் போது அவன் என்ன வேணா செய்வான் கஸ்தூரி. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. அவனை வெளியே கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்திட்டு கிளம்புறேன். என் புள்ள எனக்கே எப்ப யமனா மாறுவான்ற பயத்தோடய என்னால் வாழ முடியாது. ஏங்க, புருஷன் போனா போகட்டும்னு என்னால விட முடியாதுங்க. எனக்கு நீங்களும் வேணும், அவனும் வேணுங்க. முதல்ல அவன் வெளியில வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு ஒரு அட்ரஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்க போ. அங்க வாசுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லு. அவர் ஒரு அமௌண்ட கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். சரிங்க சார், அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க சார்? அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்குள்ள நீங்க போனை கட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு டைம் நான் ட்ரை பண்ண சார், நீங்க போனை அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நான் தான் சொன்னனே மயிலு, என் கஸ்டடியில உங்க அம்மா ரொம்ப சேஃபா இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல நீ எனக்கு ஃபேவரா பேசணும். சுசீலா விஷயத்திலையும் நான் சொன்ன மாதிரி தான் நீ நடந்துக்கணும். உடனே உங்க அம்மாவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். சார், நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னா என்ன சார் செய்வீங்க? நீ அந்த முட்டாள்தனத்தை செய்ய மாட்டேன்னு நான் நம்புறேன். நீ அந்த மாதிரியே ஒரு முடிவெடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றதை நீ செய்யற வரைக்கும் உன் அம்மா என் கஸ்டடியில தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள நினைச்சு நீ பயப்பட வேண்டாம். என்னால அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வராது. வேலைக்கு சாப்பாடு, காஃபி, டீன்னு எல்லாம் கரெக்டா போயிடும். அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்க சொல்லியிருக்கேன். என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி அவங்கள பார்த்து பார்த்து கவனிச்சுக்குவேன். என்னைக்கு நான் நினைச்சது நீ செய்யறியோ அன்னைக்கு தான் உங்க அம்மா உன் வீட்டுக்கு வருவாங்க. சார், நீங்க இப்படி மிரட்டுறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். என் அம்மாவை நீங்க வெல்லனா நான் உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கற மாதிரி ஆயிடும் சார். மயிலே, தாராளமா கொடு. ஏன் எஸ்பி சாரே உனக்கு ரொம்ப க்ளோஸ் தானே? அவர்கிட்டயே போய் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடு. அவர் என்ன பண்ணுவாரு? ஆக்ஷன் எடுப்பாரு. எடுக்கட்டும். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. நான் இப்ப எதுக்கும் துணிஞ்சிட்டேன். சார், ஹலோ சார். ஹலோ, கம்ப்ளைண்ட் போனா என் அம்மா நான் சுசீலாங்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்ப இருக்கிற நிலைமையில கம்ப்ளைண்ட் பண்றதும் சரியா வராத. அம்மாவை கண்டுபிடிக்க வேற வழியை தான் யோசிக்கணும். அம்மாவை கண்டுபிடிக்க அப்பா இப்படி ஒரு நெருக்கடியை கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நான் என்ன பண்றது? என் அம்மாதான் அவருக்கு சுசிலான்றதை காட்டி கொடுத்துடக்கூடாது. அதே சமயம் அம்மாவையும் அவரோட கஷ்டையில இருந்து வெளியே கொண்டு வரணும். என்ன செய்யலாம்?
சொல்லு மைல. நம்ம சாருக்கு இந்த ஏரியாவுல கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியோ இல்ல குடோன் மாதிரியோ ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏன் கேக்குற? அக்கா கிட்ட உண்மையே சொல்லணும்னா மொத்த கதையும் சொல்லணும். இப்போதைக்கு எதையுமே சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஹலோ மயில. அக்கா இல்ல, திடீர்னு எதுக்கு சாரோட கெஸ்ட் ஹவுஸ் பத்தி எல்லாம் விசாரிக்கிறேன்னு கேட்டேன். அதொன்னும் இல்லக்கா, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. அத அன்அபிஷியலா விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போயிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி விசாரணை எல்லாம் ரகசியமான இடத்துல தானே நடக்கும், அதனாலதான் கேட்டேன். இல்ல மயில, எனக்கு அத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா பரமன் சாருக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா எதை வச்சுக்கா சொல்றீங்க? 2 நாளா அவரோட பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அடிக்கடி ஏதோ போன் வருது, வெளிய போய் பேசிட்டு வராரு. சாரும் அவரும் கூட அடிக்கடி ரகசியமா ஏதோ பேசிக்கிறாங்க. பக்கத்துல போனா சட்டன்னு பேச்சு நிப்பாட்டிடுறாங்க. அக்கா அவங்க எதை பத்தி பேசிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமாக்கா? இல்ல மயில, நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு நான் எதையுமே கண்டுக்கிறது இல்ல. அது சரி, இதெல்லாம் நீயே இவ்ளோ சீரியஸா விசாரிக்கிற? மயில, ஆமா ஏதோ வேண்டப்பட்டவர்னு சொன்னியே, யாரு எந்த விஷயத்துல மாட்டிருக்காரு? அக்கா எனக்கு முழுசா எதுவும் தெரியல. எனக்கு தகவல் சொன்னவங்களும் சரியா எதுவும் சொல்லல. நானே ஒரு குழப்பத்துல தான்க்கா விசாரிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ ஒண்ணு பண்ணு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால நேரா ஸ்டேஷனுக்கு வந்துரு. உனக்கு தெரிஞ்சத சொல்லி பரமன் சார் வாய புடுங்க முடியுமான்னு பாரு. சாரோட ரகசிய டீலிங், இல்லீகல் டீலிங் எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீ சொல்ற விஷயத்த பத்தியும் அவருக்கு தெரியாமலாம் இருக்காது. அவர்கிட்ட போட்டு வாங்கினா கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்னு தோணுது. சரிக்கா, நான் காலையில ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். ஓகே மயில, நான் வச்சிடுறேன். அக்கா என்ன? ஒரு நிமிஷம், நான் கூப்பிடுறேன்டி. என்ன? எனக்கு ஒரு உதவி செய்வியாக்கா? சொல்லுடி. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருத்தரை பார்த்து பணம் வாங்கிட்டு வரணும். அக்கா கோர்ட்டுக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் போய் வாங்கிட்டு வர முடியுமா? சும்மா இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? என்ன பணம், எவ்வளவு, யார்கிட்ட வாங்கணும், எதுக்கு வாங்கணும்? வாசுன்னு ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை வச்சிருக்காருக்கா. இங்க இன்ஸ்பெக்டருக்கு வேண்டியவர் தான். அவரை பார்த்து குருமூர்த்தி சார் அனுப்பினாருன்னு சொன்னா போதும், 2 லட்சம் ரூபாய் பணம் தருவாங்க. அத வாங்கிட்டு நீ கோர்ட்டுக்கு வந்தா போதும்க்கா. சரி, அட்ரஸ் சொல்லு. அக்கா நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். அக்கா நான் உனக்கு அனுப்பிச்சிட்டேன், வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சு. சரிக்கா, நீ உடனே போயிரு. அங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ண. என்ன? தேங்க்ஸ்க்கா. இந்த புள்ள பூச்சி கனகாம்பரத்தை அந்த வேலை கிடப்புறது தப்பா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் போனை போட்டு கொள்றாளே. சொல்லு கனகாம்பரம். சார், எனக்கு பதில் வேற யாரையாவது இங்க அனுப்பி வைங்க சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என்னாச்சு கனகாம்பரம், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அந்த அம்மாவை என்னால சமாளிக்க முடியல சார். பாத யாத்திரை கோஷ்டி ஏன் இன்னும் வரல? சமையல் பாத்திரம் ஏன் இன்னும் வரல? மயில் ஏன் இன்னும் வரல? என்னையும் ஏன் வெளியே விட மாட்டீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்றாங்க சார். இங்க பாரு, கேள்வி கேட்டா பதில் சொல்லி சமாளி. எனக்கு ஏன் போன் பண்ற? நான் என்ன சொன்னாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு எதுவும் வேலை இல்லைன்னா என்ன வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு அடம் பிடிக்கிறாங்க சார். அவங்க சத்தம் போட்டு ஊரை கூட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். ஒண்ணு அவங்க வாயை திறக்காத மாதிரி ஏதாவது செய்யுங்க, இல்லன்னா என்ன மாத்தி விட்டுருங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். கனகாம்பரம், எதுக்கு இப்படி புலம்புற? உனக்கு தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொன்னல. அந்த காசுக்காக இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்க முடியாது சார். ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். இங்க பாரு, இதுல நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது கனகாம்பரம். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். பரவாயில்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆண்டவரே, கனகாம்பரம் தான் போன் பண்ணிட்டு இருந்தது.
மயிலோட அம்மா அவங்க வீட்டுக்கு போவோன்னு சொல்லி ரொம்ப தொல்லை பண்றாங்கிறது. அதனால என்ன பண்றதுன்னு கேட்டாங்க ஆண்டவரே. அனுப்பிச்சிட சொல்லுங்க. ஆண்டவரே, அவங்களை எதுக்கு தூக்கிட்டு வந்தோமோ இன்னும் அந்த வேலை முடியல இல்லைங்களா? அதுக்குள்ள எப்படி அனுப்புறது? தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? இங்க பாருங்க, அந்த அம்மாவை சமாளிக்க முடியலன்னு கனகாம்பரம் ரொம்ப புலம்புறா. நாம சொன்ன மாதிரி அன்னதானம் எதுவும் அங்க நடக்கல. அத பத்தி அந்த அம்மா கேள்வி மேல கேள்வி கேக்குது. கனகாம்பரமும் எவ்வளவு நேரம் தான் போய் சொல்லி சமாளிப்பா? அவன் நிலைமைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆண்டவரே. புரியுது பரமரை. ஆனா வேலை நடக்காம வெளியே அனுப்புறதுக்கு பதிலா அவங்கள கடத்தாம இருந்திருக்கலாமே. அதுவும் சரிதான் ஆண்டவரே. ஆனா பரமரை, இப்ப இத பத்தி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. வெற்றியோட கேஸ் நல்லபடியா முடிஞ்சு அவன் வெளியே வரணும். அது வரைக்கும் என்னால வேற எதையும் யோசிக்க முடியாது. அந்த அம்மா விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு அப்புறமா பேசிக்கலாம். நான் கோர்ட்டு கிளம்புறேன். ஆமா, அழகருங்க? அழகர் வந்து நேரா கோர்ட்டுக்கே வரேன்னு சொல்லியிருக்காருங்க. சரி, மயில் வந்தது மணிமேகலை அவளையும் சீக்கிரமா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. நீங்க மயில் அம்மா இருக்கிற இடத்துக்கு போங்க. ஏன்னா நீங்க தான் அவங்கள கூப்பிட்டு வந்தீங்க. நீங்க போய் பேசினாதான் அவங்க நம்புவாங்க. உத்தரவு ஆண்டவரே. போ போ. சார், மயில உங்களுக்கு போன் பண்ணலா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா நேர்ல வந்து கேட்பான்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் ஏதாவது சொன்னாலா? இல்ல சார், அத பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுட்டு தான் கோர்ட்டுக்கே போவேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா விஷயம் என்னன்னு என்கிட்டயும் சொல்லல. எதை பற்றி புது அம்மணி விசாரிக்க போறா? பழைய அம்மணி வாய் மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். பில்டப்ப கொடுத்து பிபி ஏற்றி விட்டாலேப்பா. மயில் பேசுறதுக்கு முன்னாடியே அவளை பேக் பண்ணி அனுப்பி விட்டாதான் நமக்கு சேஃப். சார், இதுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஆண்டவர் இப்பதான் கிளம்பி போனாரு. உங்க 2 பேரும் பின்னாடியே வர சொன்னாரு. கிளம்புங்க. போலமாக்கா? என்ன போலாமா வரலாமான்னு கேள்வி கேட்டு இருக்கீங்க? கிளம்புங்க முதல்ல. போறோம் சார். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க. லேட்டா போன ஆண்டவர்கிட்ட நீ தான் திட்டு வாங்கின. ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. ஏன் புதமணி நேரங்காலம் தெரியாம அடம் முடிச்சிட்டு இருக்க? அப்படி என்ன அவசரமா என்கிட்ட பேச வேண்டியது இருக்கு உனக்கு? என் அம்மாவை எங்க சார் கடத்தி வச்சிருக்கீங்க? யாரு அம்மா? யாரு கடத்துனா? யார் சொன்னா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? ஆளை கடத்திட்டு போறதுக்கு நான் ஒண்ணு கிரிமினல் கிடையாது. அந்த கிரிமினலை பிடிக்கிற ஏட்டு. ரொம்ப நடிக்காதீங்க சார். நேத்து ராத்திரியே இன்ஸ்பெக்டர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உங்ககிட்டயா? என்ன சொன்னாரு? நீங்க என் அம்மாவை எப்ப கடத்துனீங்க, ஏன் கடத்துனீங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஆமா, நடக்காத விஷயத்தை ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? நீ ஏன் இந்த மாதிரி பேசுறன்னு எனக்கு புரியல. ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க சார். ஆனா நான் நம்ப மாட்டேன். என் அம்மாவை நீங்க கடத்தி வச்சிருக்க விஷயம் உங்களுக்கும் சாருக்கு மட்டும் தான் தெரியும். நீங்களும் என்கிட்ட சொல்லல. அப்புறம் எப்படி சார் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது? சார் தானே சொல்லிருக்கணும். அவரே சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏன் சார் மறைக்கிறீங்க? அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. சொல்லுங்க சார். நீயும் மணிமேகலையும் கோர்ட்டு கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். இன்னும் கிளம்புனா என்ன வகையில் அர்த்தம்? என் வார்த்தையை மதிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல சார், இப்ப கிளம்பிடுவோம். சார், என் அம்மா விஷயத்துல நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் பாதுகாப்புல உங்க அம்மா பத்திரமா இருக்காங்க. கோர்ட்ல நான் சொன்ன மாதிரி தான் நீ பேசணும்.
வெற்றி வெளியே வந்தது என்னோட 2வது கண்டிஷனையும் நீ நிறைவேற்று. அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா உன் வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க என் ஸ்பெஷல் கெஸ்டா என் பாதுகாப்புல இருப்பாங்க. என் பிள்ளையோட விடுதலையை நீ முடிவு பண்ணு, உன் அம்மாவோட விடுதலையை பத்தி நான் முடிவு பண்றேன். உன் அம்மாவோட நீ சேர்றது முக்கியமா இல்ல என் பையனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் முக்கியமானு நீ யோசி. இதுக்கடையில எஸ்பி சார் உனக்கு தெரியுங்கிறதுனால ஓவர் இன்ஃபுளுன்ஸ் எடுத்துக்கணும்னு நினைச்ச உங்க அம்மா ஒரே அடியா மேல போயிடுவாங்க. என்னை பத்தி தெரியும்ல உனக்கு, ஜாக்கிரதை. சீக்கிரமா கோர்ட்டுக்கு வந்து சேரு. பேசிட்டியா மயில? போலாமா? போலாம்க்கா. ஏன் ஜோசியர்கிட்ட நேரங்காலம் கேட்டு போக வேண்டியதானே? போமா வாங்க. போட்டு வாங்கறதுல நானே பிஹெச்டி வாங்கினவன். புதுமணி எனக்கே டஃப் கொடுக்கறாளே. நல்ல வேலை அவகிட்ட அவசரப்பட்டு நான் எதையும் உளறி கொட்டல. அப்படி செஞ்சிருந்தா ஆண்டவர் இந்த பரமனை பஞ்சர் ஆக்கியிருப்பார். இங்க என்னமா பண்றீங்க? ஏங்க ஒழுங்கா அந்த கதவை திறங்க. என்னது கதவு பூட்டி இருக்கா? விளையாடாதீங்கம்மா, கதவை திறங்க. மா இதுக்கான சாவி என்கிட்ட இல்லையேம்மா. ஐயோ நான் என் வீட்டுக்கு போகணும்மா, கதவை திறங்கம்மா. இங்க பாருமா, பரமன் சார் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. நான் எதுக்காகமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? கதவை திறக்கறீங்களா இல்லையா? மா வாங்கம்மா. என்னது இது? என் கையை விடுங்க. வாங்கம்மா. என்னம்மா பண்றீங்க? வாங்கம்மா. ஐயோ, உள்ள போய் பேசிக்கலாம். நான் வாங்கம்மா. எங்க வரணும் உள்ள? கையை விடுங்க அட, முதல்ல. என்ன கபடி விளையாட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சார் நான் வீட்டுக்கு கிளம்பணும் சார், என்ன விட சொல்லுங்க சார். அட, இருங்கம்மா கொஞ்சம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க எதுவும் பேச வேணாம் சார். ஏதோ வில்லங்கமா இருக்குன்னு எனக்கு நேத்தே புரிஞ்சிருச்சு. ராத்திரியே நான் கிளம்பி இருக்கணும். ஆனாலும் உங்க வார்த்தையை நம்பிதான் இவ்வளவு நேரம் நான் இங்க இருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்கப்புறம் உங்க பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு என்ன போக விடுங்க. அம்மா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. உங்களை அனுப்பி வைக்கிற நேரம் இன்னும் வரல. இன்னைக்கு நீங்க இங்கதாம்மா இருந்தாகணும். ஏன் சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? என் பொண்ணு பேரை சொல்லி என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஏதோ பாத யாத்திரை குழுவுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு பொய்யான ஒரு காரணத்தையும் சொன்னீங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க அப்ப வந்துருவாங்கன்னு இழுத்தடிச்சு ஒரு நாள் முழுக்க என்ன இங்கே இருக்க வச்சிட்டீங்க. இன்னும் எதுக்கு சார் என்ன இங்க புடிச்சு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? அம்மா உங்க கோபம் டென்ஷன் எல்லாம் நியாயம்தான். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா விஷயம் என்னன்னு உங்களுக்கே புரியும். புதுசா இப்ப என்ன சார் சொல்ல போறீங்க? பாத யாத்திரை குழு இப்பதான் ஆத்தூரை தாண்டி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. இருந்து சமைச்சு கொடுத்துட்டு போங்கன்னு அதே கதையை சொல்ல போறீங்க அதானே? இதுக்கப்புறமும் இதையெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்ல சார். இங்க பாருங்க, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப நான் உண்மையை சொல்றதுதான் இங்க வந்திருக்கேன். உங்களை இங்க கூப்பிட்டு வர சொன்னது, வீட்டுல புடிச்சு வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஆண்டவர் தான். உங்க ஆண்டவர்னா யாரு சார்? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி சார் தான்மா. அவர் எதுக்கு என்ன புடிச்சு வச்சிருக்காரு? நான் தான் சுசிலன் அவருக்கு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருந்தா நேராவே என்ன பார்க்க வந்திருப்பாரு. இப்படி போய் சொல்லி கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே. அம்மா அம்மா அதிர்ச்சியில உங்களுக்கு அட்டாக் வந்துருச்சோன்னு நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேம்மா. இப்பதான் எனக்கே உசுறு வந்து. இது பாருங்க, உங்க இன்ஸ்பெக்டர் போலீஸா இல்ல கிரிமினலா? அவருக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? அவருக்கு என்கிட்ட பேச என்ன சார் இருக்கு? எதுக்கு சார் அவர் என்ன புடிச்சு வச்சிருக்கணும்? நீங்க அதை அவர்கிட்ட தாங்க கேட்கணும்.
காரணம்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ற அதிகாரம்லாம் எனக்கு இல்லைங்க. இங்க பாருங்க, ஆண்டவர் முக்கியமான ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அங்க வேலை முடிஞ்சதும் அவர் நேரம் இங்கதான் வருவாரு. உங்க கேள்வி சந்தேகம் எல்லாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. அவர் வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது சார். மயிலுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நான் எங்க இருக்கேன்னு என் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாதோன்னு தோணுது. ஒரு நாள் முழுக்க என்ன காணுன்னு என் பொண்ணுங்க தவிச்சு போயிடுவாங்க சார். ஊர் முழுக்க என்ன தேடி அலைஞ்சிருப்பாங்க. இதுக்கு மேலே அவங்களை என்னால தவிக்க விட முடியாது சார். நான் கிளம்புறேன் சார். ஐயோ நில்லுங்க. நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நீங்க ஒண்ணு இங்க விருந்தாளி கிடையாது, பிணை கைதி.